நாம் இன்று அவதானிப்பது ஒரு நிறுவனத்தில் எவ்வாறு பொருட்களை முகாமைத்துவம் செய்வது என்ற விஷயத்தை பார்ப்போம். ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எவ்வாறு மேற்கொள்வதை பார்ப்போம். இதுக்காக நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2007 என்ற சாஃப்ட்வேரை உபயோகிக்க முடியும். இங்கு நாம் அவதானிப்போம், எமது நிறுவனம் ஃபோனை கொள்வனவு செய்து விற்பனை செய்கின்ற ஒரு நிறுவனமாக நாம் எடுத்துக்கொண்டால் A1 செல்லில் நாம் அந்த ஃபோனுக்கு உரிய பெயரை நாம் என்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு பொருட்கள் வரும்பொழுது வருகின்ற திகதி, அதே போன்று பொருட்கள் வெளியே செல்கின்ற திகதிகளை நாம் இந்த இடத்தில் என்டர் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போன்று இதுக்கான விவரத்தை நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்று நாம் இந்த இடத்தில் என்டர் பண்ணலாம். அதே போன்று பொருட்கள் உள்வருகை இன்வார்ட், பொருட்கள் வெளி செல்வதை அவுட்வார்ட், அதே போன்று தற்போதுள்ள மிகுதியை நாம் கணிப்பிடுவதற்கு பேலன்ஸ் என்று பார்க்கிறோம். எமது ஆரம்ப இருப்பு 4 மாதம் 1ஆம் தேதி ஓப்பனிங் குவான்டிட்டி எம்மத்தில் ஒரு 15 உள்ளது. அதன் பின்னர் ஏப்ரல் 4ஆம் மாதம் நாம் கொள்வனவு செய்கின்றோம். ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு 20 ஃபோன்களை கொள்வனவு செய்வோம். அதே போன்று ஏப்ரல் 3ஆம் தேதி இதை விற்பனை செய்வோம். இன்வாய்ஸ் நம்பரையும் அந்த இடத்தில் என்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு 5 ஃபோன்களை விற்பனை செய்வோம். அதே போன்று ஏப்ரல் 4ஆம் தேதி மீண்டும் ஒரு விற்பனை மேற்கொள்கின்றோம். இந்த இடத்தில் சேல்ஸ் உரிய நம்பர் 14,587 என்று வந்துள்ளது. நம்ம சேல்ஸ் 14,588க்கு விற்பனை செய்வதாக எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் நாம் நமது கர்சரை பாயிண்டரை வைத்துக்கொண்டு நாம் கண்ட்ரோல் கீயுடன் நாம் என்ன பண்ணுவது, டி கீயை என்டர் பண்ணும் பொழுது மேலுக்கு இருக்கின்ற அந்த சேல்ஸ் என்ற அந்த நம்பர் அதேவாறு காப்பி ஆகும். கண்ட்ரோலோட டி. தற்போது நாம் இந்த இலக்கத்தை மாற்றிக்கொள்ளலாம். இதிலே நாம் 3 விற்பதாக கணக்கிடுவோம். அதே போன்று ஏப்ரல் 5ஆம் தேதி அதே பிராண்டர் கம்பெனியிடமிருந்து நாம் ஒரு 10 ஃபோன்களை கொள்வனவு செய்கின்றோம். தற்பொழுது எம்மிடம் ஆரம்ப மீது 15ஆகவும் நாம் கொள்வனவு செய்திருக்கின்றோம். 2 கொள்வனவும் 2 விற்பனையும் செய்துள்ளோம். எனவே நாம் மொத்த கொள்வனவை அவதானிக்க வேண்டுமெனில் இந்த இடத்தில் நாம் மொத்த கொள்வனவை கூட்டுவோம். இதுக்கு சம் ஃபங்க்ஷனை நாம் உபயோகிக்கலாம். அதே போன்று அவுட்வார்ட்டையும் கூட்ட வேண்டும். இதுக்காக நாம் இந்த இடத்தில் ப்ளஸ் அடையாளம் வரும். இந்த இடத்தில் வைத்து மெதுவாக எடுக்கும் பொழுது அதே ஃபங்க்ஷன் இந்த செல்லும் அப்ளை ஆகிருக்கும். அதே போன்று இந்த இடத்தில் நாம் ஒரு ஃபங்க்ஷனை வழங்க வேண்டும். இதற்காக நாம் ஈக்குவல் அடையாளமிட்டு ஆரம்ப மீதியுடன் உள்வருகையை கூட்டி வெளியே செல்கின்ற பொருட்களை கழிப்போம். இப்பொழுது 15ஓடு 20ஐ கூட்டும் பொழுது 35 என்று இதில் விழுந்திருக்கின்றது. அதே போன்று இதை நாம் ப்ளஸ் அடையாளத்தை வைத்து சரி தூரத்துக்கு ட்ராக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்தில் நாம் ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்க வேண்டும். ஈக்குவல் ஆரம்ப மீதியுடன் மொத்த கொள்வனை கூட்டி மொத்த டோட்டல் அவுட்வார்ட்டை நாம் கழிக்கும் பொழுது எம்மிடம் வருவது 37க்கு அந்த இறுதி மீதி வருகின்றது. தற்போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம், உங்களிடம் கையிருப்பு உள்ள மீதி 37. உங்களுடைய முகாமையாளர் 4 மாதம் 3ஆம் தேதி உங்களுடைய எத்தனை இருப்புகள் மொத்தம் இருக்கு உங்களது வினவினால் நீங்கள் 30 இலகுவாக கூறலாம். அதே போன்று 4ஆம் தேதி உங்களிடம் எத்தனை இருப்பு இருந்தது என்று கேட்டால் 27 என்று நாம் கூறிக்கொள்ளலாம். தற்போதுள்ள இருப்பு 37 என்று நாம் இலகுவாக இங்கு கூற முடியும். டேபிளை இந்த தகவல்களை நாம் சற்று முடிவு செய்வோம். செலக்ட் செய்து ஆல் பார்டர் வழங்கலாம். அதே போன்று ஃபோன் என்ற ஹெடிங் வேண்டுமென்றால் இதை அலைன்மென்ட் செய்யலாம், மெர்ஜ் செய்யலாம். அதே போன்று இதில் ஃபோன்களை நாம் கொஞ்சம் சற்று பேசிக்கலாம்.
இதை கொண்டு போல்ட் பண்ணலாம். இதற்கு நாம் டபுள் கோடு போடலாம், டபுள் கோடு விடலாம். டபுள் கோடு வழங்க முடியும். இப்போ நாம் என்ன பண்ணிக்கொள்ளலாம், 4ஆம் மாதம் 6ஆம் தேதி சேல்ஸ் 14,529. இது ஒரு 3 சேல்ஸ் ஆகினால் இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த தொகை குறைவதையும் மொத்த விற்பனை கூடுவதையும் அதனூடாக இந்த இறுதி மீதி கூடுவதை நாம் அவதானிக்கலாம். இவ்வாறு இந்த நிறுவனத்தில் ஒரு ஸ்டொக்கை மெயின்டைன் பண்ண முடியும் என்பதை நாம் இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.